ஹலோ, இன்னைக்கு என்ன மாதிரியான மெசேஜஸ்னால் ஒரு ஷார்ட் ரீடிங் பண்ணலாம்னு சொல்லிட்டு கருப்புசாமி அவங்களுடைய மெசேஜஸ் ஷார்ட்டாக 1 கார்டு எடுக்க போகிறேன். தேவைப்பட்டால் எக்ஸ்ட்ரா கார்டு எடுப்பேன். நீங்கள் எதனா தெரிஞ்சுக்க வேண்டியது இருக்குதான்னு சொல்லிட்டு நம்ம பார்க்கலாம். சரியா? மனசில் வேண்டிக்கோங்க. எதனா உங்களுக்கு தெரிய வேண்டியது இருக்குதுன்னா, அதுக்கான எதனா ஆன்சர்ஸ் தேவை, உங்களுக்கு ஏதோ ஒரு தெளிவு தேவைன்னா கருப்புசாமி வேண்டிட்டு வீடியோ பாருங்கள். நீங்கள் வீடியோ பாஸ் பண்ணிவிட்டு வேண்டிட்டு நீங்கள் வீடியோ பாருலாம். சரி, ஓகே. 2 பைல் மாதிரி வைக்க சொல்லியிருக்காங்க. நான் அந்த 2 பைல்ஸ் வச்சுருக்கேன். சரியா? ஒரு நிமிஷம். ஓகே, பைல் 1 காயின் வச்சுருக்கேன். பைல் 1 இந்த காயின். பைல் 2க்கு இந்த கீ. ஓகேவா? பைல் 1 காயின், பைல் 2 கீ. சரியா? செலக்ட் பண்ணிக்கோங்க. கன்ஃபியூஸ் ஆகாமல் செலக்ட் பண்ணுங்கள். வீடியோ பாஸ் பண்ணிவிட்டு நீங்கள் செலக்ட் பண்ணிக்கலாம். சரியா? உங்களுக்கான கருப்புசாமி மெசேஜ் என்ன? பைல் 1 செலக்ட் பண்ணவங்க இந்த காயின் உங்களுக்கான மெசேஜ். பைல் 1, நீங்கள் ஏதோ ஒரு விஷயம் பிடிச்சிக்கிட்டே ரொம்ப காலமாக நீங்கள் வெயிட் பண்ணிகிட்ருக்கீங்க. அந்த விஷயத்துக்கு வந்துட்டு நீங்கள் பண்ணலாமா வேண்டாமா, நீங்கள் முடிவு எடுக்கலாமா வேண்டாமா, இல்லை சில பேர் வந்துட்டு நீங்கள் வெளியூர் போகிறத பற்றி யோசிச்சுட்ருக்கீங்க. ஃபாரின் கண்ட்ரிஸ் அந்த மாதிரி போகணும்னு யோசிச்சுட்ருக்கீங்க. அங்கே போனால் உங்களுக்கான ஒரு ஃப்யூச்சர் நல்லபடியாக அமைன்னு சொல்லிட்டு. ஆனால் அதுக்கான ஒரு ரிசல்ட் இன்னும் தெரியாமல் இருக்குது உங்களுக்கு. சில பேருக்கு விசா ப்ராசஸ் பண்ணுறதுல ப்ராப்ளம் இருக்கும், இல்லை ஏதோ ப்ராசஸிங்கில் ஏதோ சில ப்ராப்ளம்ஸ் இருக்குது உங்களுக்கு அதுக்கான ஒரு ஸ்டெப் நீங்கள் எடுத்து வச்சிட்டாலும் அடுத்த ஸ்டெப் எடுத்து வைக்கிறதுக்கான எந்த வழியும் உங்களுக்கு தெரியல. யாருக்கு எப்படி ரெசனேட் ஆகுதோ எடுத்துப்போம். ஆனால் உங்களுடைய ஃப்யூச்சர் இதுதான்றது உங்களுக்கு தெரியும். ஏதோ ஒரு விஷயம், சில பேருக்கு ஃபாரின் போகிறது, சில பேருக்கு வந்து ஏதோ ஒரு விஷயம். சரியா? அந்த விஷயம் உங்களுக்காக, இந்த விஷயத்தில் தான் நீங்கள் நிறைய ப்ராஃபிட் வரலாம். இந்த விஷயம்தான் உங்களை ஒரு நல்ல ஒரு ஃப்யூச்சர் கூட்டிகிட்டு போகுது. 144ன்றது நீங்கள் அடிக்கடி பார்க்குற நம்பராக இருக்கலாம். 0404 44 இந்த நம்பர்லாம் நீங்கள் அடிக்கடி பார்க்குற நம்பராக இருக்கலாம். 222 பார்க்குறவங்களா இருக்கலாம் அடிக்கடி. உங்களுக்கு தெரியுது, நீங்கள் ஒரு ஸ்டெப் எடுத்து வச்ச உடனே கண்டிப்பாக உங்கள் மனசுக்கு வந்து உங்களுக்கு ஒரு கான்ஃபிடென்ட்டாக உங்களுக்கு தெரியுது உங்களுக்கான ஃப்யூச்சர் இதுதான், நீங்கள் எடுத்த முடிவு கரெக்டு தான், இந்த வழி தான் நீங்கள் போகணுன்ற. ஆனால் ஏதோ ஒரு விஷயம் வந்துட்டு தடையாக இருக்கிறதுனால நீங்கள் கொஞ்சம் கன்ஃபியூஸ் ஆகிட்டீங்க. நம்ம மேற்கொண்டு நம்ம இதுக்காக வெயிட் பண்ணலாமான்ற மாதிரி நீங்கள் வெயிட் பண்ணிட்டு தான் இருக்கீங்க. ஒரு சைடு வெயிட் பண்ணாலும் இன்னொரு சைடு வந்து ஏதோ ஒரு விஷயத்துக்காக கொஞ்சம் கன்ஃபியூஸ் ஆகிட்டு இருக்கிறீங்க. அது எப்படி உங்களால் என்ன மாதிரியான மெசேஜஸ் இப்போ நீங்கள் தெரிஞ்சுக்கணும், நீங்கள் கன்ஃபியூஸாக இருக்கிறதுக்குன்ற மாதிரி பார்த்துக்கலாம். சரியா? வேறு என்ன மெசேஜ் நீங்கள் தெரியணும்னு சொல்லிட்டு ஏதோ ஒரு விஷயம், ஆனால் அதுதான் ஃப்யூச்சர்ன்றது உங்களுக்கு நல்லாவே தெரியுது. அதில் சின்ன சின்ன ரிசல்ட் அந்த விஷயத்தில் உங்களுக்கு தெரிஞ்சாலும் ஒரு பெரிய விதமான ஒரு எந்த ஒரு சக்ஸஸும் ஒரு நீங்கள் எதிர்பார்க்குற அளவுக்கு அந்த ஒரு ரிசல்ட்டும் உங்களுக்கு அந்த விஷயத்தில் கிடைக்கல. கண்டிப்பாக நீங்கள் எதிர்பார்க்குற அந்த சக்ஸஸ் கிடைக்கும். இப்போ எவ்வளோ நேரம் உங்களுக்கு தாமதம் ஆகுதோ, நீங்கள் பண்ணுற இந்த ஹார்ட் ஒர்க் இது எல்லாத்துக்குமே வந்து ஒரு நல்ல ஒரு பதில் உங்களுக்கு வந்து கண்டிப்பாக சீக்கிரமாக கிடைக்கும். கண்டிப்பாக நீங்கள் வந்துட்டு கடல் தாண்டி போகணும், நிறைய ஏதோ ஒரு இடத்துக்கு போகணும், வேலைக்காகவோ படிப்புக்காகவோ நீங்கள் வெயிட் பண்ணிகிட்ருக்கீங்கன்னா கண்டிப்பாக இது நடக்கும். சில பேர் நீங்கள் ஏதோ ஜாப்க்காக வெயிட் பண்ணிகிட்ருக்கீங்க, ரொம்ப நாளாக வெயிட் பண்ணிகிட்ருக்கீங்க, பண்ண வேண்டிய ப்ராசஸ்லாம் பண்ணியாச்சு, இன்னும் எந்த ரிசல்ட்டும் வரலன்னு வெயிட் நினச்சிங்கன்னா கண்டிப்பாக அந்த ஜாப் உங்களுக்கு கிடைக்கும். உங்களுடைய ஹார்ட் ஒர்க் கண்டிப்பாக ஒரு நல்ல பே கொடுக்குற மாதிரியான ஒரு நல்ல ரிசல்ட் கிடைக்கும் உங்களுக்கு. 333 அடிக்கடி பார்க்குறவங்களா இருக்கலாம். நீங்கள் என்ன நினச்சிருக்கீங்களோ மனசில் ஏதோ ஒரு விஷயம், அந்த விஷயம் கண்டிப்பாக சீக்கிரமாக நடக்கும். இப்போதைக்கு ஓரளவுக்கு தான் உங்களுக்கு அதில் ரிசல்ட் இருக்குது. சில நேரத்தில் அதில் எந்த ஒரு மூமெண்ட்ஸ் மேலே எந்த ரிசல்ட்டும் உங்களுக்கு தெரியல,
நீங்கள் திரும்ப திரும்ப அதே சைக்கிளில் திரும்ப திரும்ப வந்துட்டு அதே இடத்துல நிற்கிற மாதிரி அந்த சர்க்கிள்லேயே நீங்கள் அப்படியே சுற்றிட்டு இருக்கிறதா நீங்கள் தோணலாம். ஆனால் அப்படி இல்லை, நீங்கள் உங்கள் லைஃபோட அடுத்த படிக்கு நீங்கள் போயிட்டுருக்கீங்க, சக்ஸஸ் நோக்கி தான் போயிட்டுருக்கீங்க. நடுவில் சில தடைகள் இருக்குது, அதுவும் உங்களால் இல்லை, மற்றவங்களால், தெரியாத சில பேரால் வர சில விஷயங்களால் தான் அப்படி இருக்குது. கண்டிப்பாக இது சரியாயிடும். கருப்புசாமியை வேண்டிக்கோங்க, கண்டிப்பாக உங்களுடைய எல்லா குறையும் தீரும். இதுதான் பைல் 1ஓட ரீடிங். இதோட முடிக்க சொல்லிட்டாங்க. சரி, பைல் 2க்கு போமா. ரீடிங் யாருக்கு எப்படி ரெசனேட் ஆகுதோ எடுத்துக்கோங்க, ஃபோர்ஸ் பண்ணாதீங்க எப்போவுமே எந்த ரீடிங்குமே. ஓகேவா? பைல் 2 இந்த கீ செலக்ட் பண்ணவங்க உங்களுக்கான மெசேஜ். ஆல்ரெடி சக்ஸஸ் பார்த்துட்ருக்கீங்க லைஃப்பில், ஆல்ரெடி சக்ஸஸ் பார்த்துட்டீங்க. கை மேலே அது என்ன சொல்லுவாங்க, என்னமோ சொல்லுவாங்களே, சட்டு ஞாபகம் வர மாட்டேங்குது. கை மேலே பலனா இதுவும் சொல்லுவாங்க. அந்த மாதிரி நீங்கள் கையிலே நிறைய வித்தையை வச்சுருக்கீங்க, ஸ்கில்ஸ் உங்ககிட்ட இருக்குது. அந்த ஸ்கில்னால நீங்கள் நிறைய விஷயங்களை நீங்கள் வந்துட்டு எக்ஸ்ப்ளோர் பண்ணுறீங்க, நிறைய விஷயங்களை நீங்கள் கண்டிப்பாக அதில் உங்களுக்கு ஒரு நல்ல சக்ஸஸாக இருக்குது. நீங்கள் ஆல்ரெடி சக்ஸஸ்ஃபுல்லாக தான் தெரியுறீங்க, எனக்கு ரொம்பவே சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்கீங்க. மேபி நீங்கள் பார்த்துட்ருக்கவங்க ஆல்ரெடி ஏதோ ஒரு பிளாட்ஃபார்ம் சூஸ் பண்ணியிருக்கீங்க. உங்கள் ஜாப் விஷயமாக இருக்கலாம், ஏதோ ஒரு கெரியர் ஏதோ ஒரு பிளாட்ஃபார்ம். நீங்கள் ஒரு ஸ்டார் மாதிரியான ஒரு குவாலிட்டி, ஒரு நல்ல ஒரு நேம் ஃபேம் கிடைக்கக்கூடிய ஒரு பர்சனாக மாறிட்டு வந்துட்டுருக்கீங்க. கண்டிப்பாக அக்வாரிஸாக இருக்கலாம், பைசிஸாக இருக்கலாம், மோட்டர் சயின்ஸ் அதிகமாக இருக்குது. கண்டிப்பாக நீங்கள் வந்து சாதிக்கணும்னு சொல்லி பிறந்தவங்க. நீங்கள் லைஃப்பில் எதை தொட்டாலும் அந்த மாதிரியான ஒரு பர்சனாலிட்டி. உங்கள் லைஃப்பில் எந்த விதமான தடைகள், எந்த விதமான இந்த சாவி தான் உங்களுடைய அந்த திறமை, உங்களுடைய மைண்ட். நீங்கள் வந்து கண்டிப்பாக எல்லா விஷயத்தையும் பொறுமையாக ஹேண்டில் பண்ணுவீங்க, அவசரப்பட மாட்டீங்க. கடவுள் நம்பிக்கை அதிகமாக இருக்கிற பர்சன். என்ன மாதிரியான விஷயங்கள் இருந்தாலும் அமைதியாக இருந்து சாதிக்கக்கூடிய ஒரு பர்சன் நீங்கள், மேல் ஆர் ஃபீமேல். எதுலேயும் அவசரப்பட மாட்டீங்க. ஒரு விஷயம் ஃபெயில் ஆகிட்டீங்க, ஓகே, அதுக்காக சில நாள் கேப் கொடுப்பீங்க, யோசிப்பீங்க, எதனால் இந்த மாதிரி நடந்துச்சு, அடுத்த தடவை நம்ம இந்த மாதிரி பண்ணக்கூடாது. இதுக்கு முன்ன நீங்கள் அந்த அளவுக்கு தெளிவாக இல்லை, ஆனால் கொஞ்ச நாளாக நீங்கள் கொஞ்சம் தெளிவாக யோசிக்க ஆரம்பிச்சிருக்கீங்க. எதனால் சில விஷயங்கள் தடைப்படுது, எதனால் இப்படி இருக்குதுன்ற மாதிரியான விஷயங்கள் ரொம்ப யோசிக்கிறீங்க. கண்டிப்பாக நிறைய தடைகள், நிறைய விஷயங்கள் பார்த்துட்டு லைஃப்பில் ஒரு எக்ஸ்பீரியன்ஸ்டாக நீங்கள் வந்த பர்சன் தான் நீங்கள். ஆனால் இப்போ நீங்கள் பண்ணுற விஷயங்கள் எல்லாமே ஒரு பக்கா பிளான் பண்ணி பண்ணுறீங்க. அதனால் நீங்கள் ஒரு ஸ்டார் மாதிரியான ஒரு குவாலிட்டியாக மற்றவங்களுக்கு தெரியுறீங்க. நீங்களும் அந்த மாதிரி மாறிட்டு வரீங்க. நீங்கள் என்ன கரியர், என்ன பிஸ்னஸ், எந்த விஷயத்துக்காக நீங்கள் எதிர்பார்த்துட்ருக்கீங்களோ சக்ஸஸ்க்காக, அந்த ஒரு விஷயத்தில் நீங்கள் ஒரு நல்ல ஒரு நேம் ஃபேம் கிடைக்கக்கூடிய பர்சனாக நீங்கள் மாறிட்டு வரீங்க. பார்க்குறவங்க சில பேர் மீடியாவில் அந்த மாதிரி ஒர்க் பண்ணுறவங்களாம் இருக்கலாம். கண்டிப்பாக நீங்கள் ஒரு சக்ஸஸ்ஃபுல்லான ஒரு பர்சனாக இப்போ மாறிட்டு வந்துட்டுருக்கிறீங்க. நீங்கள் ஆசைப்படுற எல்லா விஷயங்களுமே நீங்கள் அடையிறீங்க, நீங்கள் மாறிட்டும் வந்துட்டுருக்கீங்க. நிறைய ஜெலசி, நிறைய விஷயங்கள் உங்களை சுற்றி நடந்துட்டுருக்கு. இருந்தாலும் எதை பற்றியும் நீங்கள் கேர் பண்ணுறது கிடையாது. உங்களுக்கு எல்லாமே தெரியும், ஆனால் நீங்கள் எதையுமே வந்துட்டு நீங்கள் கேர் பண்ணுறது கிடையாது. நீங்கள் வேறு என்ன மெசேஜஸ் இருக்குது பைல் 2க்கு? பைல் 2 கண்டிப்பாக ஒரு சக்ஸஸ்ஃபுல் பர்சன். நீங்கள் சொன்னல, நீங்கள் சாதிக்க அந்த ஒரு எம்ப்ரஸ் அந்த மாதிரியான குவாலிட்டி பர்சன் நீங்கள், மேல் ஆர் ஃபீமேல். கண்டிப்பாக நீங்கள் என்ன டிசிஷன் எடுக்கிறீங்களோ, நீங்கள் இப்போ என்னெல்லாம் பிஸ்னஸாக இருக்கட்டும், எந்த விஷயமா இருக்கட்டும், உங்கள் லைஃப் சம்மந்தப்பட்ட ஏதோ ஒரு விஷயத்தில், ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு விஷயங்களில் நமக்கு சக்ஸஸ் தேவை. அந்த என்ன விஷயம் நீங்கள் நினச்சி நீங்கள் பண்ணுறீங்களோ அந்த விஷயத்தில் கண்டிப்பாக உங்களுக்கு சக்ஸஸ் உண்டு. நல்ல விதமாக யோசித்து நீங்கள் என்ன முடிவு எடுத்து பண்ணுறீங்களோ அது எல்லாமே சக்ஸஸ். மற்றவங்களுக்கு பாதிப்பு இல்லாமல் நல்ல மனசோடு நல்ல இதுவாக நீங்கள் முடிவு எடுத்தீங்கன்னா கண்டிப்பாக அதில் உங்களுக்கு சக்ஸஸ் உண்டு. இப்போது நீங்கள் ரொம்பவே ஒரு சக்ஸஸ்ஃபுல்லான பர்சனாக தான் இப்போ நீங்கள் இருக்கிறீங்க. நீங்கள் பண்ணுற அந்த ஃபீல்டாக இருக்கட்டும், நீங்கள் லைஃப்பில் இருக்கட்டும், ஏதோ நீங்கள் ரொம்பவே ஒரு சாதித்த மாதிரியான ஒரு விஷயங்கள். ரொம்ப காலமாக நீங்கள் வந்துட்டு ஏதோ ஒரு விஷயம் உங்கள் லைஃப்பில் எடுத்துகிட்டு வரணும்னு நினச்சிருக்கலாம். அதை இப்போது தடை இல்லாமல் ஸ்மூத்தாக எல்லாமே ஹேண்டில் பண்ணிவிட்டு நீங்கள் எல்லாத்தையுமே அது கிடைக்குது உங்களுக்கு. நீங்கள் நினச்சி மேனிஃபெஸ்ட் பண்ணது எல்லா விஷயங்களும் உங்களுக்கு தடை இல்லாமல் கிடைக்குது. நடுவில் நிறைய பேர் சில விஷயங்கள் பண்ணாங்க, நீங்கள் சக்ஸஸ்ஃபுல் ஆகக்கூடாது, நிறைய விஷயங்கள் வீட்லேயும் சில ட்ராமாலாம் நடந்திருக்கும், லைஃப்பில் ஃபேமிலியில் நிறைய விஷயங்கள். ஆனால் அதெல்லாம் தாண்டி நீங்கள் ஒரு சக்ஸஸ்ஃபுல் பர்சனாக கண்டிப்பாக நீங்கள் இருக்கிறீங்க. 369 சொல்லும் போது 369 இன்கேஸ் நீங்கள் இப்போ தான் நீங்கள் இந்த மாதிரியான விஷயங்கள் நீங்கள் லைஃப்பில் வந்து சில விஷயங்கள் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணிட்டீங்கன்னா
வரப்போகிற சில காலங்களில் நீங்கள் சக்ஸஸ்ஃபுல் பர்சன். ஆனால் ஆல்ரெடி நிறைய பேர் சக்ஸஸ்ஃபுல்லாக தான் இருக்கீங்க. ஒரு எம்பரர் எம்ப்ரஸ் அந்த மாதிரியான ஒரு குவாலிட்டியில் ஒரு பிஸ்னஸ் மைண்டுன்னு சொல்லலாம். ஒரு நல்ல ஒரு நிறைய விஷயங்கள் தெரிஞ்ச ஒரு பர்சன். உங்களுக்கு எல்லாமே தெரியும். உங்களுக்கு ஸ்பிரிச்சுவாலிட்டியாக இருக்கட்டும், ஒரு பர்சனலாக நீங்கள் லைஃப் சம்மந்தப்பட்ட ஒரு லைஃப் கோச்சாக கூட இருக்கலாம். யாரோ ஒருத்தர் பார்க்குறவங்க, சில பேர் டீச்சராக இருக்கலாம், ஏதோ ஒரு ஃபீல்டில் டீச்சிங் சொல்லி கொடுக்குறவங்களா இருக்கலாம். ஒரு நல்ல ஒரு லைஃப்பில் ஒரு பிளேஸ், உங்களுக்குன்னு ஒரு பிளேஸை நீங்கள் உருவாக்கிட்டீங்க. உங்களுக்குன்னு ஒரு அடையாளத்தை நீங்கள் உருவாக்கிட்டீங்க. இப்போ நீங்கள் ஒவ்வொரு ஹைட்டையும் தாண்டி நீங்கள் போயிட்டுருக்கீங்க. நீங்கள் நிஜமாவே ஒரு நல்ல ஒரு நேம், பல உலகத்துக்கே தெரிகிற அளவுக்கு ஒரு நல்ல ஒரு நேம், ஃபேம் உங்களுக்கு கண்டிப்பாக உண்டு. உங்களுக்கான சாவி, உங்கள் லைஃப்க்கான சாவி உங்கள் கையில் தான் இருக்குது. உங்களுடைய பிரெயின், உங்களுடைய உழைப்பு, இதுதான் உங்களுக்கான வெற்றிக்கான ரகசியம். சரியா? இதுதான் கருப்புசாமி மெசேஜ், உங்களுக்கான மெசேஜ். இது ஷார்ட் மெசேஜாக இருக்கலாம். சீக்கிரமே கொஞ்ச நாளில் நான் ஒரு லாங் வீடியோவாக நம்ம பண்ணலாம் கருப்புசாமி மெசேஜஸில். ஓகேவா? டேக் கேர். காட் பிளஸ்.